తమిళనాడుకు విజయ్ సీఎం అయినందుకు నాకు అసూయ లేదు. కమల్ హాసన్ సీఎం అయితే అసూయ పడతా. విజయ్ సీఎం అయ్యాడనే విషయం తెలిసి మొదట షాక్ అయ్యాను. సింగిల్ గా పోటీ చేసి 2 పెద్ద పార్టీలపై గెలిచాడు. తమిళనాడు ప్రజలకు విజయ్ మంచి చేస్తాడనే నమ్మకం ఉంది. నన్ను విజయ్ను పోల్చడం తప్పు. విజయ్కు నాకు 28 ఏళ్ల వ్యత్యాసం ఉంది అని తమిళ సూపర్ స్టార్ రజనీకాంత్ అన్నారు. తాను రాజకీయాల్లో లేనని, తప్పుకొని చాలా రోజులైందన్నారు. మర్యాద కోసం విజయ్ను కలవాలన్న ఆసక్తి కూడా తనకు లేదన్నారు. విజయ్పై అంచనాలు ఎక్కువగా ఉన్నాయని, చిన్న పొరపాటు జరిగినా విజయ్పై తీవ్ర ప్రభావం చూపుతాయని ரஜினிகாந்த் అన్నారు. அப்ரிஷியேஷன் சூப்பர். ஸோ அந்த பொறாமையும் இல்லை. விஜய் அவர்களுக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு ஜனங்க மத்தியில். டெஃபினட்டா அந்த எதிர்பார்ப்பெல்லாம் அவரை சந்திச்சு மக்கள் நல்லது செய்யணும், செய்வாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவருக்கு அதிக வாழ்த்துக்கள். ஓகே சார், திமுகவையும் அதிமுகவையும் நீங்கள் பேச்சுவார்த்தை செய்து இணைந்து எடப்பாடியை முதலமைச்சராக முயற்சிகள் நீங்க எதுவும் செய்வீங்களா? சொல்லியாச்சு. உங்க ரசிகர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க கட்சி ஆரம்பிச்சா நீங்க சிஎம் ஆயிருக்கலாம், கால சூழ்நிலை ஆகலன்னு ஒரு வருத்தப்படுறாங்க. சில பேர் சொல்றாங்க, நான் வந்து ஏன் அரசியலுக்கு நான் வரலைய சொல்லி ஒரு 3 பேஜுக்கு வந்து கம்ப்ளீட்டா அறிக்கை வந்து எதுக்கு என்ன ஆச்சு சொல்லி கிளியரா நான் சொல்லியிருக்கேன். அது தெரிஞ்ச பிறகு அவங்க சொல்றாங்க சொன்னா அந்த ஆத்துக்கள் இருக்கும். இல்ல சொல்ல வரல, அது தெரிஞ்ச பிறகு ஏன் வரலன்னு சொன்னாங்கன்னா எனக்கு வந்து ஒன்னும் சொல்ல தெரியல. இனிமே உங்க ரசிகர்களை கட்டமைக்கிறதுல என்ன மாதிரி நான் முதல்லயே சொல்லியாச்சு. அவங்க எந்தெந்த பார்ட்டி எந்தெந்த விஷயம் பண்றீங்களோ அது நீங்க தாராளமா நீங்க போங்க அப்படின்னு முதல்லயே நான் சொல்லியாச்சு. எத்தனை மாட்டி நான் சொல்றேன். நீங்க சொல்றது ஆக்ட் பண்றாங்களே சொன்னா அரசியல் வேற, ஆக்டர் வேற. ஆக்டிங் சொன்னா ஹெல்த் வந்து எப்போ இதாவது நான் ஆக்ட் பண்ணலாம் வரலாம். அப்படியே அதை பாதிச்சக்காக ஒரு பொண்ணுதை பாதிக்கும். அரசியல் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. கோடி மக்கள் அவ்வளவு ஈஸி இல்லை. நேற்று கமல் சார் வந்து சந்திச்சு 6 கோரிக்கை விட்டு இருக்காரு திரையுலகத்தை பத்தி. நீங்க வந்து சிஎம் சந்திச்சு திரையுலகம் பத்தின கோரிக்கைகள் ஏதாவது முன்வைக்கிறதுக்கு ஐடியா இருக்கா? இல்லைங்க. இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து நடிகர் சினிமா போயாச்சு, விடுதலை கமிஷன் பார்க்க போறாங்க, கமலும் போயாச்சு. மறுபடியும் வந்து சும்மா சம்பிரதாயமான போய் பார்க்கறது எனக்கு பிடிக்காது. ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை ஆலோசனை என்ன? எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. டிஃபரெண்டா பூர்த்தி செய்வாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. பட் ஒண்ணு, மக்கள் நம்ம வந்துட்டு ஒரு 2 வருஷம் அவரை விட்டு 2 வருஷம் விட்டு, இன்னொன்னு வந்து அவருடைய தொண்டர்கள் ஆகட்டும், ரசிகர்கள் ஆகட்டும், ஜாகிரதையா வந்து நடந்துக்கணும். இந்த சென்ஸ் அவர் என்ன தப்பு பண்ணா கூட அது ஸ்ட்ரைட்டா விஜய்க்கு தான் பாதிக்கும் அப்படிங்கறத அவங்க மனசுல வச்சு. நான் திராவிடியன் பார்ட்டி வந்திருக்காங்க. ஒரு திராவிட கட்சி இல்லாத ஒரு கட்சி வந்து தமிழகத்தை ஆளுறாங்க. இது என்ன மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்? சரிங்க, ஒரு 60 ஆண்டுகள் பார்த்துட்டாங்க. ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றத்தை கரெக்டா வந்து விஜயம் வந்தாங்க. அது வரும்போது கம்ப்ளீட்டா சினிமா புகழ் 100% சினிமா புகழ் வந்து அவ்வளோ வந்து ஒரு கை கொடுத்தாங்க. இளைஞர்கள், லேடிஸ் அண்ட் சோசியல் மீடியா, அது நல்ல ஒரு ஓகே. ஏற்கனவே முதலமைச்சருடைய பதவியேற்பு விழால நீங்க சிறப்பு விருந்தினரா கலந்துருக்கீங்க. விஜய் பதவி ஏற்கும் போது உங்களுக்கு அழைப்பு வந்துச்சா? நீங்க கலந்து கொள்ளாத போது அது ஒரு சமூக வலைதளங்களில் சில கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க. முதலமைச்சர் அந்த ஏற்ப விழா ஸ்வேரிங் எதுல கலந்துருக்கேன் நான்? பழைய எதுலயும் கிடையாது. சிறப்பு விருந்தினர் உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு. இன்னும் சிவலிங்கனே பண்ணலைங்க அந்த அழைப்பு. நான் வந்து 96ல தான் கலைஞர் இருக்கும்போதே நான் வந்து அப்ப நான் போதேன். 15 டேஸ்க்கு அப்புறம் நான் வெளியே போயிருந்தேன். 15 டேஸ்க்கு அப்புறம் வந்த பிறகு கலைஞர் சார் கேட்டார், உங்களை பார்க்கணும், நான் வரட்டா நீங்க வரீங்களா? ஐயோ நானே வரேன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு போய் நான் வாழ்த்துக்களை சொன்னேன். அப்படி நேரடியா வந்து மக்கள் வந்து மாற்றம் வேணும்ன்றதை இந்த தேர்தல் மூலியமா உணர்த்திருக்காங்க. 2001ல நீங்க தேர்தல் கட்சி வச்சிருந்தா வெற்றி பெற்றுக்கலாம் என்று ஒரு சொல்லப்படுகிறது. அது வந்து தவறு விட்டுமோன்னு நினைக்கிறீங்களா? இல்ல 100% வெற்றி பெற்றிருப்பாங்க, அதுல டவுட்டே கிடையாது. பட் ஆனா அந்த பஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? வேற क्वेश्चन சார், இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய பிஜேபி தமிழ்நாட்டுல வந்து ஏன் ஒரு சீட் வருது, என்ன காரணம் சார்? சார் நான் அதுக்கு நான் ஓகே. Hardly congratulations to Vijay. Definitely a lot of expectation is there from people. Definitely, I hope, I wish he will fulfill that. Thank you. இது வந்து உண்மை ஆயிடும் அப்படின்னு ஆயிடும். நான் வந்து நேற்று பெங்களூர் போகும்போது நீங்களாம் இங்க வந்திருப்பீங்க, ஏர்போர்ட்ல யாரும் வந்திருப்பீங்க. அப்ப நீங்க யாரும் இங்க இல்ல. அதுக்கு அப்படியே பெங்களூர்ல இருந்து திரும்பி வரும்போது கூட அங்க மீடியா யாருமே இல்லை. அதுக்கப்புறம் 18th வந்து கேரளா வந்து ஷூட்டிங் இருந்தது சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து நான் வெளியே கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சேன். நீங்க அங்க வரலன்னா கூட முதல்ல சொல்லிட்டு அங்க வர சொல்லி வெளியே கொடுத்துடலாம் நினைச்சேன். அது ஷூட்டிங் வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஸோ இங்க ரொம்ப
இன்னும் தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாம் நான் கூப்பிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் வந்து ஸ்டாலின் சார் போய் பார்த்தது, அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஸ்டாலின் சார் அவர்களே என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர். எங்களுடைய நட்பு கொள்கைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஜனநாயகத்தில் வந்து தோல்வி வெற்றி சகஜம். இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த கொடுத்தூரில் வந்து தோற்றது எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில, நட்பு முறையில அவரை போய் நான் பார்த்தேன். அதுக்கு வந்து நான் வந்து எங்க விஜய் வந்து சிஎம் ஆகக்கூடாது, அவர் வரக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கு வந்து ரஜினி அங்கே போயிருக்காங்க, வேற ஏதோ 2 பெரிய பார்ட்டியை வந்து சேர்க்கணும்னு சொல்லி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வெளியே வருது. அந்த சூழ்நிலையில தான் அதெல்லாம் பேச முடியும். அப்படி பேச ஒரு தரங்கெட்ட ஆளு ரஜினிகாந்த் இல்லை, அது வந்து தெளிவுபடுத்த. 2வது வந்து நான் அவர் வந்து வாழ்த்து சொல்லலை, ஏர்போர்ட் போகும்போது வாழ்த்து சொல்லலை.